ஆண்டவரை நேசிச்சா மட்டும் போதாது, ஆண்டவரை விசுவாசிக்கவும் செய்யணும். ஆமென் ஆமென். நீ என்னை நேசிச்சா மகிமையை காண்பாய்னு ஆண்டவர் சொல்லலை. நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். ஸோ யோவான் 11:40 அவர் சொன்னது, நீ என்னை நேசித்தால் அல்ல, நீ என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உன்னுடைய காரியத்தில் நீ காண்பாய். உங்கள் நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. எப்போனாலும் வருவார், எந்த நேரத்துலையும் வருவார், எவ்வளோ மோசமான பின்னாடியும் வருவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம காரியம் நம்ம கையை மீறி போச்சு, அது மட்டும் இல்லை என் பிரச்சனை. கையை மீறி போன காரியம் நாரியும் போச்சு. எஸ், காரியம் நாரியும் போச்சு, கைமீறி போச்சு. கைமீறி போச்சு. கைமீறி போன காரியம் என்ன ஆகி போச்சு? இப்போ நாரியும் போச்சு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் நாரி போன காரியத்துல கையை வைக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. நாரி போனாலும் கையை வைக்க அவர் இருக்கார். ஆமென். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஆமென். நாரி போன காரியத்துல ஏன் கையை வைக்க மாட்டேன்? அதை தொட்டு என் கையை என்ன செய்யணும்? நான் கெடுத்துக்குவானே. நாரி போகும் என் கை. நாரி போனதை தொட்டா என் கையை என்ன செய்யும்? நாரம். அப்படிங்கிறதுனால நாரி போன காரியத்துல யாரும் கையை வைக்க முன் வர மாட்டாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. காரியம் நாரி போனாலும் கையை வைக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமென். அவர்தான் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. நாரி போன உங்க காரியத்துல யாரும் கையை வைக்கலைங்கிற அங்கலாய்ப்போட, வருத்தத்தோட, சஞ்சலத்தோட, சங்கடத்தோட வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நாரி போன உன் காரியத்துல இந்த வருஷத்தினுடைய இறுதி மாதங்கள்ல நான் என் கைய வைக்கிறேன். இவ்வளவுதானா ஆண்டவருக்கு கையை தட்டுருவீங்க? மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. ஐயோ நாறுதேன்றீங்க. ஐயோ நாறுதே. இந்த நாறுற காரியம் ஊரை கூட்டுமாயா? கூட்டணும். ஒரு இடத்துல ஒரு நாற்றம் இருக்குன்னா பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் மூக்குல மட்டுமா அந்த நாற்றம் தெரியும்? அந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்குமே என் குடும்பம் காரியம் நாறுது. நாறுறது வீட்டுக்குள்ள மட்டும் நாரல, வீதியே நாறுது. ஊர் நாரி போச்சு. நம்ம சென்னை பாஷை வருது, சொல்லிடுற கப்படிக்குது. போங்க. நடந்த சம்பவத்துல நாரி போச்சுப்பா. நாரி போச்சு. நாற்றத்தோட இயல்பு என்னன்னா, அதை நீங்க அடைச்சு வைக்கல என்னன்னா முடியாது. இந்த லிமிட்டுக்குள்ளேயே நாறு. இதுக்கு மேல வெளியே போனா எனக்கு கேவலம்னு சொல்லி நீங்க நாற்றத்தை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி கட்டுக்கடங்காம உங்க கதை, உங்க வீட்டு கதை, உங்க குடும்ப கதை, உங்க குடும்ப கௌரவம், உங்க கௌரவம், உங்க குடும்ப மானம் நாரும்போது, கப்பல் ஏறும்போது நாரும்போது, அந்த மாதிரி எல்லாம் நாரி போச்சு. யாரும் கையை வைக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இதுல கையை வைக்க என்னால முடியும், ஆகும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நாரி போன லாசர் காரியத்துல அவரை தவிர வேற யாரு தலையிட முடியும்? அவரை தவிர வேற யாரும் கை வைக்க முடியாது. உங்க காரியத்துல அவரை தவிர இனிமே வேற யாருமே தலையிட முடியவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவரே, நான் நிக்கிறதுக்காக நான் உங்களை முதலாவது ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அப்பா, இப்படி கொண்டாந்து நட்டாத்துல விட்டீங்களா? எஸ். இப்படி தேர இழுத்து தெருவில் விட்டா மாதிரி ஆயிருச்சு ஐயா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காம
புலம்பாம, இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலம் வந்தாலும் நான் உங்களை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு நிப்பேன்னு நம்பி, இந்த இடத்துல நான் நிப்பேன்னு நம்பி நம்பி இதை அனுமதிச்சதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே, தொல்லை இல்லையே, இல்லையே, நல்ல சந்தோஷமா பாடும். இல்லையே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. அதாவது எல்லாம் நாடுற நேரத்துல நீங்க எப்படி பாடணும்? மாறும்னு பாடணும். மாறும்னு பாடு. அதுதான் ஃபெய்த். ஆமென். எல்லாம் நல்லா இருக்கிறப்ப எல்லாரும் பாடுவாங்கல்ல. அல்லேலூயா. ஹalleluya. பிசாசு சொல்லணும், என்னடா இந்த கஷ்டத்துல அவரை விட்டுட்டு ஓடுவான்னு பார்த்தா இன்னும் ஓடுறானே அவருக்காகன்னு. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. இந்த குடும்பம் அவரை விட்டுட்டு ஓடுன்னு நினைச்சா இன்னும் அவருக்காக ஓடுறானே. இன்னும் இந்த குடும்பம் அவருக்காக என்ன செய்யுது? ஓடுதே. நாரும்னு சொன்னா இவன் என்ன செய்யறான்? மாறுன்றானே. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இந்த சூழ்நிலையில என்னை ஏன் கொண்டு வந்து நிறுத்துனீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில நின்னாலும் நான் இன்னும் உங்களை விட்டு ஓட மாட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த கஷ்டத்துக்காக நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறப்பா. காரியம் என் கையை மீறி தான் போயிருக்கு. ஆனா உங்க கையை மீறி போக எந்த பிரச்சனைக்கு அதிகாரம் என்னன்னா இல்லப்பா. இல்ல. இல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. எத்தனை பேருக்கு ஒரு தெம்பு வருது இப்ப? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. பாஸ்டர், என் நிலைமை தெரியாம நீங்க என்ன செய்றீங்கன்னா, பலிபீடத்திலிருந்து பேசுறீங்க. என் நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னா இப்படிலாம் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பேசவே மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வண்ண விளக்கு மேல இருக்கு, பின்னாடி எல்இடி ஸ்கிரீன் இருக்கு, கையில மைக் இருக்கு, நீங்க பேசுவீங்க பாஸ்டர். இனி ஒண்ணு செய்யறதுக்கு என்னன்னா இல்லவே இல்ல. இல்ல, இனி ஒண்ணு செய்ய முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம். ஆனா என் தேவன் அந்த முடிவுக்கு இன்னும் என்ன செய்யலன்னா வரல. அல்லேலூயா. ஹalleluya. இதுதான் ஃபெய்த். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம என்ன சொல்றோம்? உடைஞ்சதாங்க வாழ்க்கை. உடைஞ்சதாங்க. இனிமே உடைஞ்சத மீண்டும் ஒட்டி சேர்க்க நம்மளால முடியாதுங்க. உடைஞ்சத ஒட்டி சேர்க்க மனுஷனால முடியாதுங்கிறது உண்மைதான், நிஜம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதான், நிஜம்தான். எதை உடைஞ்சத ஒட்டி சேர்க்க ஒரு பானை உடைஞ்சு போச்சு, ஒரு பொருள் உடைஞ்சு போச்சு, துண்டு துண்டா போயிடுச்சு. அது திரும்ப ஒட்டி சேர்த்து திரும்ப ஒரு மக்காக்க ஒரு பானையாக்க முடியுமா? நம்மளால முடியாது. மனுஷனால முடியலன்னா, உன்னால முடியாத ஒரு நிலைமை ஏன் உன் வாழ்க்கையில வந்துச்சுன்னா அவரால முடியுங்கிறத நீ விசுவாசிக்கணுங்கிறதுக்காக. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, எங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னா, இனிமே அவரால ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வந்துடணும். சில இடத்துக்கு நாம வரணுங்கிறதுக்காகவே, சில இடத்துக்கு சத்துரு நம்மளை கொண்டு வந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.
ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் அப்பா. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப உடைஞ்சதை ஒட்டி சேர்க்க நம்மளால முடியாது. உடைஞ்சதை ஒட்டி சேர்க்க என்னால முடியாது. ஆனா பிசாசே உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, அவரிடத்துல கிட்டி சேர என்னால முடியும். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஒட்டி சேர்க்க என்னால எங்களுக்கு திராணி இல்ல, ஒட்டி சேர்க்க எங்களுக்கு ஞானம் இல்ல, ஒட்டி சேர்க்க எங்களுக்கு எந்த ஆற்றலும் இல்ல. ஆனா எங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும், அவரை கிட்டி சேர எங்களுக்கு தெரியும். கிட்டி சேர எங்களுக்கு தெரியும். இன்னும் கிட்டி சேர்ந்து அவரை ஆராதிக்க எங்களுக்கு தெரியும். உடைச்சாப்புல எட்ட போய் நினைச்சியோ, எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கிட்டத்துல போறேன். ஆமென். நீ எட்டிய கொண்டு வந்தாலும் நான் கிட்டி சேருவேன், அவரை கிட்டி சேருவேன், அவரை கிட்டி சேருவேன். ஆமென். ஆனா என் காரியத்தை ஒட்டி சேர்க்க என்னால முடியாத அளவுக்கு அது எப்படி ஆயிருச்சு, ஒட்டஞ்சு போச்சு, சுக்குநூறா போயிருச்சு. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஆராதிச்சு என் ஆண்டவரை கிட்டி சேர்றத தவிர இப்ப எனக்கு முன்னாடி there is no other option. I want to worship you, Lord. Yes, Lord. Hallelujah. நான் உங்களை என்ன செய்ய போறேன்? ஆராதிக்க போறேன். எட்டி காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை அதுக்கும் பாட்டு இருக்கா? உங்க பாச கைகள் நீட்டி இன்று தொடனுமே. கசக்குதா? எட்டி காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை கசப்பா இருக்கு உங்க ஆண்டவரே. பாச கைகள் நீட்டி இன்று தொடனுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேளும். தொடனுமே என்னை தொடனுமே, தொடனுமே என்னை தொடனுமே. மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அதனால வார்ஃபேர் இருக்கிறப்போ, யுத்த நேரத்துல இருக்கிறப்போ, எதையுமே செய்ய முடியாத நேரத்துல நாம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், ஆராதனை மட்டும். ஆராதனை மட்டும்தான். அல்லேலூயா. Hallelujah. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனைன்னு அவர் உயர்த்ததை தவிர வேற வழியே இல்லை நமக்கு. எனக்கு வேற வழியே என்னன்னா, இல்லப்பா, எனக்குரிய பங்கு நீரே. எனக்குரிய பங்கு நீரே, Jesus. பரம்பரை சொத்தும் நீரே. உங்களை தான் பாடுவேன். எனக்குரிய பங்கு நீரே, அவர் விட்டு ஓடிடுவேன் நினைச்சியா? அவரை தான் பாடுவேன். பரம்பரை சொத்தும் நீரே. நிலைமை எவ்வளவு மோசமானாலும் அவரை தான் பாடுவேன். ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உடைஞ்ச காரியத்தை ஒட்டி சேர்க்கக்கூடிய ஒரு உதவிய மனுஷன் செய்ய முடியாது. ஆனா உடைஞ்சு போன காரியத்தை மறுபடியும் ஒட்டி சேர்க்கிற ஊழியத்தை நமக்கு செய்ய என் ஆண்டவரால மாத்திரமே ஆகும். அல்லேலூயா. Hallelujah. மனுஷங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருக்கிறதுக்காக அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. அல்லேலூயா. Hallelujah. உங்க சர்வீஸ் இப்ப எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென் அப்பா. யார் that is
யாருமே எனக்கு என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. மனுஷனுடைய உதவி விருதா. வெறுதா. மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்து எனக்கு உதவி வராது. அதனால என் குடும்பத்துக்கு தேவையான ஒரு ஊழியத்தை நீங்க செஞ்சு உடைஞ்சு கிடக்கிற காரியத்தை மறுபடியும் என்ன செய்ய ஆண்டவரே? ஒட்டி சேரும். ஒட்டி சேரும். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அது அதிசயமான ஒரு ஊழியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது செய்யணும்னா அவரை கிட்டி சேர்றதை தவிர வேற வழியே இல்லை. நாம கிட்டி சேர்ந்தா அவர் என்ன செய்வார்? ஒட்டி சேர்ப்பார். ஒட்டி சேர்ப்பார். ஒட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. உடைஞ்ச பாத்திரத்தை போல உங்க வாழ்க்கை இருக்கும்னா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே உடைஞ்சு கிடக்குப்பா, எந்த துண்டோட போய் சேர்க்கிறதுன்னு எங்களுக்கு என்னன்னா தெரியலப்பா. அந்த மாதிரி மோசமான விதத்துல உடைஞ்சிருக்கிற காரியத்தை நாங்க திரும்ப சேர்த்தோம்னா ரெண்டும் உடைஞ்சதை மறுபடியும் வச்சா ரெண்டும் ஒட்ட மாட்டேங்குதுப்பா. எஸ்பா. எங்களுடைய பிரயாசம் விருதா. நம்ம லைஃப் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பயங்கரமா துண்டை உடைஞ்சு கிடந்த இந்த ஜோஷுவாவோட லைஃப்ல இப்படி ஒரு அருமையான அற்புதமான 30 வயசுக்கு மேல இப்படி ஒரு லைஃப் இருக்குன்றது என் தெய்வம் ஒட்டி சேர்த்தாரு. அல்லேலூயா. ஹalleluya. இந்த வாழ்க்கை தேவன் ஒட்டி சேர்த்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மட்டும் இல்ல, எந்த வாழ்க்கையும் ஒட்டி சேர்க்க அவரால மாத்திரமே முடியும். ஆகும். அவரை மாத்திரம் ஆராதிச்சா போதும். அல்லேலூயா. ஹalleluya. மத்த எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிறார். ஆமென். பக்கத்துல வச்சு சொல்லுங்க, மனச மட்டும் பத்திரமா பாத்துக்கங்க. மத்த எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிறாரு. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை இந்த நாளெல்லாம் ஆராதனை. அதாவது எங்களால ஒட்டி சேர்க்க முடியாத காரியத்தை நீங்க எப்படி ஆண்டவரை சேர்த்தீங்க அப்படின்னு அவரை பார்த்து நாம் ஒரு கேள்வி கேட்போம்னா அவர் சொல்லுவார், உன்னால பேச முடியாத காரியத்தை பார்த்து பேச என்னால ஆகும். ஹalleluya. உன்னால பேச முடியாத காரியத்தை பேச என்னால ஆகும். அதை பார்த்து பேச எதை பார்த்து பேச உன்னால இனிமே முடியாதுன்னு நீ சொல்றியோ அதை பார்த்து உன் சார்பில் நின்று பேசக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. ஆமென். அவர்தான் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆராதனை ஒரு வார்த்தை நாளெல்லாம் ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. 99 வயசுல சரீரம் செத்து போச்சு ஆபிரகாம். கிட்டத்தட்ட 89 வயசுல சாராள் அம்மாக்கு கற்பமோ செத்து போச்சு. அவங்கள பார்த்து யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தைய அல்லேலூயா அவங்கள அழைத்த தேவன் அவங்கள பார்த்து சொன்னார், நீ ஜாதிகளுக்கு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், உன் மனைவி ஜாதிகளுக்கு தாய். அல்லேலூயா. யாரை பார்த்து பேசுறாரு? திடகாத்திரமா இருக்கிற ஆளை பார்த்து என்ன பேசல. செத்து போச்சு, எல்லாமே செத்து போச்சு. உன் காரியம் செத்து போலாம், ஆனா நான் இன்னும் சாகல. நான் கும்பிடுற சாமி செத்து போன சாமி இல்ல, செத்து போனதை உயிர்ப்பிக்கிற சாமி. ஆமென். உயிரோடு இருக்கிற சாமி. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya.
அதனால யாருமே நம்மளை பார்த்து சொல்ல முன்வராத ஒரு வார்த்தைய உங்க குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாருன்னா அந்த வார்த்தைக்குள்ளதான் உங்க எதிர்காலமே இருக்கு. ஆமென். அந்த வார்த்தைக்குள்ளதான் உங்களுக்கான அற்புதம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால மொத்த செய்தி உங்களுக்கு தேவையில்லை. இந்த மொத்த செய்தியில வருகிற ஒத்த வார்த்தை உங்களுக்கு போதும். வந்தன்யா கிடைச்சிருச்சியா, அந்த ஒத்த வார்த்தை, ஒரு வார்த்தை, எனக்கான வார்த்தை கிடைச்சிருச்சியா. ஆமென். என்ன பேசினாருன்னு எனக்கு ஒன்றும் தெரிலங்க. அவர் பாட்டில் என்னென்னமோ ஆரம்பிச்சாரு, மாறும்னாரு. ஆனா எனக்கு தேவையான ஒத்த வார்த்தை, ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சுங்க. வீட்டுக்கு போனாலும் அது மைண்டுக்குள்ள அப்படி சுத்தி என்ன செய்யுதுங்க, வருதுங்க, ரீங்காரம் எடுக்குதுங்க. என் மைண்டு எப்போ உட்கார்ந்தாலும் அந்த ஒத்த வார்த்தை. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எவனோ ஒருத்தன் கேட்ட ஒரு கெட்ட வார்த்தை மைண்ட்ல வருது, அவர் சொன்ன நல்ல வார்த்தை மைண்டுக்கு வருதா? அந்த கேட்ட வார்த்தையும் வேணாம், அந்த கெட்ட வார்த்தையும் வேணாம், அவர் வார்த்தை போதும் நமக்கு. சொன்னாரு போனப்ப இப்படி ஒரு வார்த்தை என்ன செஞ்சாரு, இன்னாரு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை பத்தி பேசக்கூட நம்ம முன் வர மாட்டோம். சில விஷயங்களை பத்தி பேசக்கூட நம்ம விரும்புறதில்ல. ஆனா அந்த விஷயங்களை பார்த்து பேச அவரால மட்டுமே முடியும். ஹல்லேலூயா. தேவன் நேரடியா பேசுகிறாரல்ல, அவர் தெரிந்து கொண்ட தேவ மனுஷன் மூலமா, ஒரு தீர்க்கதரிசி மூலமா அவர் தம்முடைய வாக்கை உரைக்கிறவர். It's a prophetical voice. Hallelujah. எத்தனை பிசாசு உங்களை பார்த்து குறைச்சாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை உரைக்கிறார். எதை பத்தி பேச உங்களுக்கு விருப்பம் இல்லை, இங்க வருங்க, அதை பத்தி எல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அது முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி என்ன செய்யாதீங்கன்னா பேசாதீங்க அப்படின்னு நீங்க சில டாபிக் வச்சிருக்கீங்கல்ல, சில டாபிக்கை பத்தி நீங்க பேசுறதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சுல. இனிமே அதை பத்தி பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்து நீங்க ரொம்ப நாள் ஆச்சுல. நீங்க எதை பத்தி பேச விரும்பலையோ அதை பார்த்து என் தேவன் பேசுகிறார்னா பெருசா என்னமோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென். என்ன நடந்துச்சுங்கிறது முக்கியம் இல்ல. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு மோசமான காரியம் நடந்துருச்சுங்கிறது அதெல்லாம் மேட்டர் என்னன்னா இல்ல. ஆபிரகாம் போய் ஒரு குழந்தையை பத்தி பேசுறாரு, இங்க பாருங்க, அதை பத்தி எல்லாம் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. ஆனா கர்த்தர், ஏய் உன்னை பார்த்து தான் பேசுறேன், நிமிந்து பாரு, குப்புற விழுந்து சிரிக்கிறவனே நிமிந்து பாடுறா அப்படிங்கிற. ஐயோ, அதை பத்தி என்ன செய்யாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்றேன் இல்ல. அந்த டாபிக் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. நீங்க பேசினாலும் என் பொண்டாட்டிட்ட போய் நான் பேச முடியாதியா அதை குறிச்சு. அப்ப உன் பொஞ்சாதிக்கு ஒரு செய்தி இருக்கு. எஸ். இத போய் அவள்கிட்ட என்ன செய்ய, நீ சொல்லு. எதை பத்தி இனிமே நான் பேச மாட்டேன்னு நீங்க கங்கணம் கட்டிட்டு வந்தீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் அந்த டாபிக்கை பார்த்து பேசுறாரு. ஆமென். அல்லேலூயா. தீர்க்க தரிசன சத்தம் அந்த சப்ஜெக்ட நோக்கி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. 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 அது முடிஞ்சு போன சப்ஜெக்ட்டுங்க. இனிமே அந்த சப்ஜெக்ட் குறித்து என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. இந்த பஞ்சு வீட்டில் இருக்கா, அப்பப்ப இந்த மாதிரி டயலாக்லாம் வந்துட்டு போதா, அது ஓன் டயலாக். ஆனா இது உனக்கான என்னுடைய ரேமா வேர்டு. ஓன் டயலாக் பெருசா, என் ரேமா வேர்டு பெருசான்னு பார்க்கலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். யாரோட ஆண்டவர் பேசுறாரு? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எசேக்கியேல் 37ல உலர்ந்த எலும்புகள் நிறைஞ்ச ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு போய் தீர்க்கதரிசி எசேக்கியேலை நிறுத்தி கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா?
திக்கு திக்குன்னு ஆகி போச்சு. யாருக்கு? எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு. எப்பவுமே தேவன் கையில இருக்கிற தீர்க்கதரிசி திக்கு திக்குன்னு தான் இருக்கும் அவனுக்கு. எஸ். ஏன்னா எந்த நேரத்துல என்னத்த சொல்லுவார்னு என்ன செய்யாதுன்னா தெரியாது. அவன் மைக்க பிடிக்கிறப்பே பக்கு பக்குன்னு தான் பிடிச்சிருப்பான். எஸ். அவனுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும், உங்க கேட்கறவங்களுக்கு தித்திப்பா இருக்கும். கேட்கறவங்களுக்கும் சரி பேசுறவனுக்கும் சரி திக்கு திக்குன்னு. சில தீர்க்க தரிசனம்லாம் திக்கு திக்குன்னு தான் இருக்கும். எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மாதிரி இந்த எலும்புகள் உயிரடையுமா? அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். நாலாவது சொன்ன. அப்பொழுது அவர் இனி இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டாச்சுன்னா, ப்ரொஃபட்டிக்கல் அட்ரன்ஸ் வந்துருச்சுன்னா, உங்க லைஃப்ல தேவனால் உண்டான அசைவுகளை உங்க கண்ணு பார்க்கும். இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல உங்களுக்கு உரைக்கப்பட்ட வாக்கின்படியே உண்டான தேவனுடைய அசைவுகளை, ஆரம்ப அசைவுகளை, early signs you are going to see. ஆமென். பார்க்க போகிறீர்கள். ஏன்னா வாயிலிருந்து ஆண்டவருடைய வேர்டு புறப்படுதுன்னா கட்டாயம் எந்த காரியத்தை பார்த்து ஆண்டவர் பேசினாரோ அந்த காரியத்துல நிச்சயம் அசைவு உண்டாகும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு அசைவு என்னன்னா காணமே. எந்த அசைவை எங்களால் என்ன செய்ய பார்க்க முடியலையே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் வார்த்தையை தந்திருக்கிறதுனால உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, என்னோட வேர்டு உனக்கு நேரா வந்திருக்கிறதுனால, என்னுடைய வார்த்தை உனக்கு நேராக அனுப்பப்பட்டிருக்கிறபடினால, எந்த காரியம் அசைவில்லாம கடந்துச்சோ அந்த காரியத்துல ஒரு அசைவு உண்டாகிறத உன்னுடைய கண்கள் இந்த வருஷத்தினுடைய இறுதி மாதங்கள்ல காணும். ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் நித்தியம் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் சத்தியம் அவரே. 8வது வசனம் பாருங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலை உண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊதி என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இது எதுக்கு இதெல்லாம் சொன்னாரு அப்படிங்கிற காரியத்தை அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. எதுக்கு இந்த ஓமை? அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அப்போ நாங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருந்தோம், எங்களுக்கு அது நடக்கல, அதனால எங்களுடைய எலும்புகள் எல்லாம் என்னன்னா உலர்ந்து போயிடுச்சு. அதாவது எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிடுச்சு. நாங்க அறுப்புண்டு போகிறோம் அப்படின்னா நிலைமை யாரு தலையிட்டாலும் இனிமே அதை ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற நிலைமையில தான் நம்பிக்கை அற்று போகிறது.
ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை குழிக்குள்ளே கொண்டு வச்சிருந்தாலும் என் வார்த்தை குழிக்குள்ள இருக்கிற உன்னைய தூக்கி வெளியே வச்சிரும், நிறுத்திரும், உயரங்களை அடைவாய். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை தியானிக்கிறப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார், லைஃப் வித்அவுட் கிரேஸ் இஸ் லைக் எ கிரேவ். வாழ்க்கை இருந்தும் அதுல கிருபை இல்லைன்னா அந்த வாழ்க்கை தான் பிரேத குழி மாதிரி வாழ்க்கை. எஸ். உசுரோட இருந்தோம், லைஃப்ல என்ன இல்ல, கிருபை இல்லைன்னா அது குழிக்குள்ள இருக்கிற பிரேதத்துக்கு சமம் அந்த வாழ்க்கை. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. But with the grace in the grave we can bring back the life we have lost. Yes. ஆனா செத்து போன காரியத்துல ஆண்டவருடைய கிருபை இருக்கும்னா செத்து போன காரியம் மறுபடியும் உயிரடைஞ்சு வரும். அல்லேலூயா. ஹalleluya. நான் உயிரா இருந்தும் கிருபையை இழந்தவன் இல்ல. என் காரியம் செத்து போனாலும் அந்த காரியத்துல அவருடைய கிருபை இன்னமும் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார், எந்த காரியம் மரிச்சு போச்சுன்னு சொல்றீங்களோ, எந்த டாபிக் செத்து போச்சுன்னு சொல்றீங்களோ, எந்த சப்ஜெக்ட் இனிமே நான் பேச விரும்பலன்னு சொல்றீங்களோ, அந்த சப்ஜெக்ட்ல ஜீவன் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த டாபிக்கை குறித்து தேவன் பேசின வார்த்தையில ஜீவன் இருக்கு, ஜீவன் இருக்கு, கிருபை இருக்கு, கிருபை இருக்கு. திரும்பவும் சொல்றேன், நீங்க எந்த காரியம் செத்து போச்சுன்னு சொல்றீங்களோ அதுல என்ன இல்ல, ஜீவன் இல்ல. ஆனா செத்து போன காரியத்தை பார்த்து தேவன் பேசின ஒரு தீர்க்க தரிசனத்துல என்ன இருக்கு? That is life. Life. மீண்டும் சொல்றேன், செத்து போன காரியத்துல என்ன இல்ல, ஜீவன் இல்ல. அதனால அதை பத்தி பேச எங்களுக்கு விருப்பம் இல்ல, விருப்பம் இல்ல. Yes, you are right. It's a fact. செத்து போன காரியத்துல ஜீவன் இல்லைங்கிறது உண்மைதான், உண்மைதான். ஆனா செத்து போன காரியத்தை பார்த்து பேசினார்ல, அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தா போதும். ஆமென். என் காரியத்துல ஜீவன் இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு என்னன்னா இல்லை. அல்லேலூயா. ஹalleluya. செத்து போன பாடியை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறீங்களே ஆண்டவரே, செத்து போன கற்பத்தை பார்த்து இப்படி எல்லாம் என்ன செய்றீங்களே ஆண்டவரே, பேசுறீங்களே ஆண்டவரே. டேய், பேசுற வார்த்தையில ஜீவன் இருந்தா போதும், பார்த்து பேசுற காரியத்துல ஜீவன் இருக்குங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எஸ். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க காரியம் செத்தே போச்சு. எஸ். இனிமே இந்த காரியத்துக்கு என்ன இல்ல, உசுரே இல்ல. ஆனா இன்னைக்கு பேசுறாரு பாருங்க. எஸ். இந்த ஒத்த வார்த்தையில என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்கிறது. And this life is enough for you. Yes. Hallelujah. இதை நம்பி போவீங்களா? ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. ஒரே ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே, ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. ஒரே ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே, ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இன்றைக்கே உந்தன் வாழ்க்கை மாறுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இன்றைக்கே உந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, 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 உந்தன் வாழ்வே மாறுமே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லை. அல்லேலூயா. வேதம் முழுசு இது இருக்கு பாருங்களேன். சில காரியங்களை பார்த்து ஆண்டவர் பேசினார். அவர் எதை பார்த்து பேசினாரோ அதுல உசுர் இல்ல. எஸ். ஆனா அதை பார்த்து பேசின வார்த்தையில என்ன இருந்துச்சு? ஜீவன், உசுர் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதனால தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருப்போமாக. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை குறித்து சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் உங்களை குறித்த சந்தேகம் எனக்கு என்னன்னா இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி என்ன செய்யும்னா நடந்துரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஹல்லேலூயா.
13 வசனம், என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து நான் கொள்வீர்கள். சொன்னபடியே காரியம் உனக்கு நடக்கும் பொழுது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன். சொல்லுங்க, இதை சொன்னேன், இதை சொன்னேன், இதை செய்வேன். இதை செய்வேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுவான், செய்ய மாட்டான். மனுஷன் சொல்லுவான், செய்ய மாட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாருன்னா செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். சொல்றாருன்னா செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்றாருன்னா செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால என் நிலைமையை பார்த்து எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கலாம், ஆனா எனக்கு உங்க மேல என்ன இல்ல ஆண்டவரே? சந்தேகமே இல்ல ஆண்டவரே. சந்தேகமே இல்ல ஆண்டவரே. எஸ் லார்ட். அல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷங்க நம்ம பிரச்சனையோட ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம மேல என்ன குத்துவாங்க? முத்திரை குத்துவார்கள். ஆனா காரியத்தின் மறுபக்கத்தையும் அறிந்திருக்கிறவர் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் தேவன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பக்கத்தை பார்த்து மனுஷங்க நம்மளை குறிச்சு ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னா அவங்க வந்த முடிவை மாற்றிக்கொள்ளும்படியான மறுபக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்ல. ஆமென். ஒரு பக்கத்தை பார்த்து தானே முடிவுக்கு வந்தாங்க, அவங்க வந்த முடிவை மாற்றிக்கொள்ளும்படியான இன்னொரு பக்கத்தை தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. காரியத்தினுடைய ஒரு பக்கம் தான் ஊர் தெரிஞ்சிருக்கு, ஆனா இந்த காரியத்தின் மறுபக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கஷ்ட காலத்துல ஆண்டவரே என் மேல பரிதாபப்பட எனக்கு யாருமே என்னன்னா இல்லப்பா. இல்ல ஆண்டவரே. என் கதையை கேட்டு பரிதாபப்படுறது கூட யாரு என்னன்னா இல்லப்பா. இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ கதை இல்ல, நீ விதை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ யாரு? கதை இல்ல, விதை. உனக்கு விரோதமா என்னென்ன கதையை கட்டினாலும் நீ விதைதான். விதை. கதையை கேட்கிறவனுக்கு பரிதாபம் வரும், ஆனா அந்த விதைக்கு பிடிக்காத ஒண்ணு என்னன்னா அதை பார்த்து எவனாவது பரிதாபப்பட்டா அதுக்கு என்னன்னா சுத்தமா பிடிக்கவே. டேய், நான் கதை இல்லடா, விதைடா. நான் விதைடா. விதைடா. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன அங்கலாய்ப்பு? இவ்வளவு நடந்திருக்கு பாருங்க, ஒருத்தன் கூட என் சார்பில் நின்று பரிதாபப்படுறதுக்கு எவனும் என்னன்னா இல்ல. நீங்க என்ன கதையா? இல்லையே. உங்க கதையை கேட்டு 4 பேர் அழுதா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? சந்தோஷம். என் கஷ்டத்தை பார்த்து அழுறதுக்கு 4 பேரா அதை என்ன செய்யறான்? நீ ஆவது என் ஜென்மத்தை பார்த்து என்ன செய்யறியடா? பரிதாபப்படுறியாடா? உங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றார், உன் கதையை கேட்டு அல்லது உன் பிரச்சனை நீ எங்க சொன்னாலும் சரி, ஒருத்தன் கூட உன் மேல என்ன செய்ய மாட்டான்? இரக்கமே பாராட்ட மாட்டான். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இந்த வறட்சி? மனுஷங்க ஏன் என் மேல கொஞ்சம் கூட இரக்கமே என்ன செய்யல, காண்பிக்கல? ஒரு மனிதாபிமானமே என்னன்னா இல்ல. எனக்காக பரிதவிக்க யாருமே என்னன்னா முன் வரல. இது கொடுமை ஆண்டவரே. எஸ். அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட அங்கலாய்க்கிறோம். ஆதியாகமம் 42:21 ரூபன் சொல்லுவான் பாருங்களேன், நாம அந்த இளைஞனுக்கு செஞ்ச துரோகம் அவன் நம்ம இடத்துல கெஞ்சி என்ன செஞ்சானா? வேண்டி கொண்டான். 42 ஜெனசிஸ் 42:21 நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே. ஆகையால் அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணே 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 ரூபன் அண்ணே 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 பயமா இருக்குனே, லேவி அண்ணே பயமா இருக்குனே, அண்ணே பயமா இருக்குனே விட்டுருங்கண்ணேன்னு சொல்லி அவன் கெஞ்சி வேண்டிக் கொண்ட பொழுது அவனுடைய மன வியாகுலத்தை பார்த்து அவன் மேல இரக்கம் காட்ட ஒருத்தனும் இல்ல. எஸ்.
இந்த வறட்சியை தேவன் ஏன் அனுமதித்தார்? இவ்வளவு கஷ்டப்படுறனே, துடிக்க வேண்டியவனுக்கு என்ன செய்யல? ரத்தம் துடிக்கல. துடிக்கலையே. இவ்வளவு சங்கடத்துல நிக்கிற இந்நேரம் தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய தசை ஆடி இருக்க வேணாமா? ஆடலையே. ஏன் ஆண்டவரே, ஏன் இதை நீங்க என்ன செஞ்சீங்க? அனுமதித்து. எனக்காக பரிதாபப்பட யாருமே என்னன்னா இல்லையே. ஆனா நான் உங்க மேல சந்தேகப்படல. எஸ், அல்லேலூயா. ஹalleluya. எனக்காக பரிதாபப்பட யாருமே இல்ல. ஆனா பாருங்க, உங்க மேல எனக்கு இன்னும் சந்தேகமே என்னன்னா வரல. எஸ், வரல. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. சங்கீதம் 22ல பவர்ஃபுல்லான இது பாருங்களேன். என்னை பார்த்து யார் என்ன சொன்னாலும் நான் இன்னும் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. எஸ், அல்லேலூயா. ஹalleluya. 22ல வசனம் 3ல இருந்து, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தி உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முலைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினி. அல்லேலூயா. ஹalleluya. என்னை சுத்தி பரிதாபப்பட ஒருத்தனை இல்லை. ஆனா உங்க மேல எனக்கு சந்தேகமே என்னன்னா வரல. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப இந்த அவமானத்துல ஏன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வரல? அட்லீஸ்ட் 2 மனுஷங்களாவது என் மேல பரிதாபப்படுறதுக்கு ஏன் அவர் அனுமதி என்ன செய்யல? கொடுக்கல. ஏன் என்னை இப்படி காய விட்டாரு? ஏன் என்னை இந்த அளவு ஆண்டவர் ட்ரை ஆக்குனாரு? நான் இந்த அளவு உலர்ந்து போக ஏன் அவர் அனுமதிச்சாரு? அல்லேலூயா. ஹalleluya. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, உனக்கு ஒரு புதிய பரிமாணத்தை தரணுங்கிறதுக்காக தான். உன் மேல யாருமே பரிதாபம் காண்பிக்கிறத நான் விரும்பல. எஸ், ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? ஆமென். A new dimension. எஸ், புதிய பரிமாணம். அதை உனக்கு நான் தரப்போறேன். உன் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நியூ லெவல் மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. அல்லேலூயா. ஹalleluya. அது ஒரு நியூ blessing இல்ல, நியூ டைமென்ஷன். Another realm, another level of anointing. Amen. I mean a mighty transformation. இது ஒரு பதில் அல்ல, அது ஒரு மறு ரூபம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. திராட்சை பழத்தை நசுக்கிறப்ப அது மேல பரிதாபப்பட யாருமே இல்ல. எஸ், அல்லேலூயா. ஹalleluya. திராட்சை பழத்தை நசுக்கிறப்ப அப்படியே பார்க்கிற எல்லாருக்கும் ஒருத்த மனசுல கூட என்ன வரல? ஒரு இரக்கம் பரிதாபம் வரல. ஆனா அத நசுக்கி பிழிஞ்சப்பதான் உள்ள இருக்கிற சாறு வெளியே வருது. another realm. அல்லேலூயா. ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்டு சுத்தமா மூடி போட்டப்ப அந்த விதை மேல யாருக்கும் பரிதாபம் வரல. ஏன் அந்த பாதையை விதைக்க அனுமதிச்சார்னா 3 நாள் கழிச்சு அதுக்கு நான் ஒரு மேனிய வச்சிருக்கிறேன். எஸ், அல்லேலூயா. ஹalleluya. அதுக்கு நான் ஒரு மேனிய வச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அப்போ ஒரு பதில் ஏன் ஆண்டவரே இல்ல அப்படின்னா, சில பேருக்கு பதில் இல்ல, சில பேருக்கு தேவன் வச்சிருக்கிறதே மறுரூபம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சிலுவையில நீ தேவனுடைய குமாரனை ஆனால்
இறங்கி வாரும். இவன் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருந்தானே, இப்பொழுது அவர் இவனை விடுவிக்கட்டும். இப்பொழுது அவர் இவனை மீட்டு விடட்டும். மீட்டு மீட்க வரல, விடுவிக்க வரல, ஆனா பிரேத குழியில வைக்கப்பட்ட அவரை உயிரோட எழுப்புறதுக்கு வந்தார்ல. அது மறு ரூபம்ல. ஆமென். சிலுவையில உங்களுக்கு பதில் இல்லாம இருக்கலாம், ஆனா கல்லறையில தேவன் உங்களுக்கு நியூ டைமென்ஷன், புதிய மறு ரூபத்தை வச்சிருக்கிறாரு. உனக்கான பதில் சிலுவையில இல்ல, உனக்கான பதில் நீ வைக்கப்பட்ட கல்லறையில இருக்கு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. பிரேத குழியில இருக்கு. ஏதோ உள்ள போன மாதிரியா வெளியில வருது? இல்லையே, புதிய மேனியோடு வெளியே வருகிறது. விதையோட அடையாளமே தெரியலையே. வேற லெவல், வேற லெவல். சொல்லுங்க, வேற லெவல், வேற லெவல். உங்களுக்கு வரப்போற வருஷத்துல கர்த்தர் வச்சிருக்கிறது வேற லெவல். நல்ல கையை தட்டி என் இதயம் வேற லெவல், another level, உடலும் a new dimension. பாருது. ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை. பலவர்னு அங்கே என்ன செய்றாங்க? உறிஞ்சிட்டாங்க. 20 வெள்ளி காசுக்கு என்ன செய்றாங்க? இஸ்மவேலர் கையில வித்து போடுறாங்க. மகனை கதற கதற யாராக்குறாங்க? அடிமையாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்களா? நீங்க எங்கேயோ போனீங்க? வேட்டையாடுறானுங்க எல்லாரும் சேர்ந்து, என்ன சத்தமே இல்லை. மத்தியானம் கூட டேவிடோட டாக்டர் ஜெசிந்தாவோட பேசிட்டு இருந்தப்ப இந்த கான்வர்சேஷன்ல அருமையா ஒரு டிவைன் தாட் இருந்தது. சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம லைஃப்ல சைலண்டா இருக்கிறாருன்னா அவர் ஆப்சென்டா இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாருன்னா அந்த இடத்துல ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. எஸ். போன வாரம் எல் ஜோசப் அண்ணனோட பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு காரியத்தை குறித்து பேசுறப்ப அண்ணன் சொன்னாங்க, தம்பி சில இக்கட்டான நேரத்தில் அவர் பாட்டில் கையை கட்டி நின்னுக்கிறாரு தம்பி. நமக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணு என்ன செய்யலன்னா தெரிய மாட்டேங்குது. பக்கத்துல தான் நிக்கிறீரு, கையை கட்டிக்கிட்டு நிக்கிறீங்களே, என்னமாவது செய்யுங்கன்றவரேங்கனால அவர் எப்படிதான் நிக்கிறாரு? கையை கட்டிக்கிட்டு தான் நிக்கிறார். நான் ஒத்தையில நின்று இப்படி கஷ்டப்படுறேன்னு பக்கத்துல இப்படி கையை கட்டிக்கிட்டு என்ன செய்றீங்களே, நிக்கிறீங்களே, என்னையா ஒரு பதிலும் இல்லையே. கண்டு காணாம கையை சைலண்டா இருக்கிறாரு, ஆப்சென்ட் ஆகல. அல்லேலூயா. ஹalleluya. போத்திபார் வீட்டுல பழி உழுது யோசேப்பு மேல, அங்கேயும் எப்படிதான் இருக்கிறாரு? கையை கட்டிக்கிட்டு சைலண்டா இருக்காரு. குறுக்க பூந்து எதையாவது செஞ்சிருக்க வேண்டாமா? அவன் யாருன்னு நிரூபிச்சிருக்க வேண்டாமா? களத்துக்கு என்னன்னா வரல. ஐயா உங்களுக்காக தானே நிக்கிறேன். இந்த மாதிரி யுத்த களத்துல நீ ஒத்தையில விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறீங்களே, இது நல்லாவே இல்ல ஆண்டவரே. 1000 கேள்வி கேட்டாலும் பதிலே இல்லை. உனக்கு தேவை பதில் இல்ல, மண்ணுல விழுந்த விதைக்கு தேவை பதில் இல்ல, மறு ரூபம். This is higher level. Yes. Hallelujah. எத்தனை இது புரியுது? ஆமென். சிறைச்சாலையில மறவாம நினைவு கூற வேண்டியவன் நினையாமல் மறந்து விட்டான். நினையாமல் மறந்துட்டான். இது பெரிய கொடுமை. எஸ். ஆண்டவரே, நீங்க இந்த கை கட்டினது வாய் கட்டாம போச்சு பாருங்களேன், அந்த கொடுமையை என்னால தாங்க முடியல ஆண்டவரே. எஸ். இவன் உள்ள வராம இருந்திருந்தாலாவது நான் பாட்டுல இந்த கஷ்டத்தோடய போயிருந்திருப்பேன். என்னமோ ஒரு ஹெல்ப் வர்ற மாதிரி வந்து பறிச்சிட்டீங்களா ஆண்டவரே, என்னை இப்படி எங்க விடுறீங்களே, நட்டாற்றல். 1000 கேள்வி, எந்த கேள்விக்கும் தேவன் என்ன கொடுக்கல? பதிலே கொடுக்கல.
அல்லேலூயா. Hallelujah. பதில் கொடுக்கலையே ஒழிய என் ஆண்டவருடைய பிரசன்னமே உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொல்ல முடியாது. Yes. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அடிமைக்குள்ள இருந்த ஒரு ஆளுநரை வெளியில கொண்டு வந்தார் பாருங்களேன். அது ஆன்சர் இல்லை, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். Transformation. அல்லேலூயா. Hallelujah. உங்களுக்கு ஒரு அரங்கேற்றம் வருதுன்னு கர்த்தர் சொல்றாரு. Amen. I receive it in Jesus. உனக்கு ஒரு அரங்கேற்றம் வருகிறது. அரங்கேற்றம் வருகிறது. உனக்கு ஒரு அரங்கம் வருகிறது. உனக்கு ஒரு அரங்கம் வருகிறது. தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நீ பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்டேஜ் இல்ல, நீ உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்டேஜ். Amen. அல்லேலூயா. Hallelujah. பேலஸ்ல ஜோசப் கிடைச்ச ஸ்டேஜ் அவனை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தேவன் அமைச்சு கொடுத்த ஸ்டேஜ் இல்ல, அவனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்டேஜ்ல தான் நிகழ்ந்தது. ஆமென். உங்களுக்கு ஒரு அரங்கம் வருகிறது. அந்த அரங்கேற்றத்துல தேவன் உங்களுக்கான மகிமையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சிருக்கிறாரு. அங்க அடிமையா இருந்த நீங்க ஆளுநரா இன்னொரு மண்டலத்துக்கு ஆண்டவர் உங்களை ஷிஃப்ட் பண்றாரு. ஆமென். There is a shift. Amen. There is a shift. Amen. ஒரு shift வருது. I receive it in Jesus name. A sudden shift. Amen. Hallelujah. Hallelujah. ஷிஃப்ட்ங்க. Amen. சர்ருன்னு மேல தூக்குறாருங்க. Amen. Hallelujah. Hallelujah. புழுவா துடிச்சேல. Yes. புழுவா துடிச்சேல. இப்ப பன்னத்து பூச்சியா சரகரிச்சு படக்குற ஒரு காரியத்துக்குள்ள நான் உன்னை வெளியே கொண்டு வர்றேன். Amen. அநேக கூட்டுக்குள்ள இருந்த பிள்ளைகளை ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றாரு. புழுவா உள்ள போன வண்ணத்து பூச்சியா வெளியில வருகிற அதிசயத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். Amen. Hallelujah. I receive it in Jesus name. New dimension. Amen. புதிய பரிமாணம். புதிய பரிமாணம். உன் அவமானத்துக்கு நான் கொடுக்க போற பதில் புதிய பரிமாணம். பரிமாணம். இன்னும் ஆண்டவர் சொல்றார், அந்த பரிமாணம் வெகுமானத்தோட வருது. ஆமென். நீ பட்ட அவமானத்துக்கு ஒரு வெகுமானமும் வருது. நீ பட்ட அவமானத்துக்கு கொஞ்சம் கூட ஈடே இல்லாத ஒரு பெரிய பரிமாணமும் வருகிறது. வருகிறது. ஹalleluya. ஆசீர்வாதம் வேண்டாம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் வேண்டாம் ஆண்டவரே. பதில் வேண்டாம்னு சொல்லுங்க. பதில் வேண்டாம் ஆண்டவரே. தெரியாதனமா கேட்டேன், தெரியாதனமா ஜெபம் பண்ணிட்டேன். இனிமே அந்த ஜெபத்தை என்ன செய்ய மாட்டேன், ஏறெடுக்க மாட்டேன். ஆன்சருக்காக என்ன செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க. ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் சத்யம் அவரே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. நித்யம் சத்யம் அவரே, நித்யம் சத்யம் அவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லை. செத்து போனதை புதைக்கலாம், செத்து போனதை புதைக்கலாம். ஆனா உசுரா இருக்கிறத தான் விதைக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நான் அப்படியே வண்டியில ஏறி இந்த இடத்துக்கு வர்றப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார், ஜாஷுவா போய் சொல்லு, செத்து போனதை தான் புதைக்கலாம், ஆனா உசுரா இருக்கிறத விதைக்கலாம். விதைக்கலாம். எஸ். நீங்க செத்து போனாலா உசுரா இருக்கிறார்? உசுரா இருக்கிற ஆள். அல்லேலூயா. ஹalleluya. செத்து போனதை புதைச்சா நாரம், உசுரா இருக்கிறத விதைச்சா மாறும். மாறும். அல்லேலூயா. ஹalleluya. உங்க காரியத்துல இன்னும் உசுர் இருக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்க காரியம் நாறுதுன்னு உலகம் சொல்லுது, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ செத்து போனவே இல்லை. செத்தவனை போல உன்னை மறந்துருக்கலாம், ஆனா நீ செத்தவன் இல்லை. செத்தவன் இல்லை. என் ஜீவன் உனக்கு இருக்கு. எஸ். என்னுடைய வார்த்தை உனக்கு இருக்கு. ஆமென்.
அல்லேலூயா. ஹalleluya. என் வார்த்தை உனக்கு அருளப்பட்டிருக்கு. என்னுடைய தீர்க்க தரிசனம் இந்த காரியத்துல உரைக்கப்பட்டிருக்கு. எஸ். அப்படின்னா அதுல என்ன இருக்கு? உசுர் இருக்கு. உசுர் இருக்கு. நீ விதைக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். நீ மகனா உன்னை புதைச்சிருக்கலாம், ஆனா ஒரு தரிசனக்காரனா நான் உன்னை விதைச்சிருக்கிறேன். யாக்கோபின் மகனை புதைச்சிருக்கலாம், ஆனா யாக்கோபின் மகன் ஒரு தரிசனக்காரன். அவன் தேவனால் என்ன செய்யப்பட்டவன்? விதைக்கப்பட்டவன். பிதாவினுடைய ஒரே பேராகிய குமாரன் இயேசுவை புதைச்சாங்க, ஆனா ஒரு தரிசனக்காரனாக அவர் கர்த்தர் அவரை என்ன செய்தார்? மறுபடியும் உயிர்ப்பித்தார், எழுப்பினார். அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்களுக்கு என்ன இருக்கு? உசுர் இருக்கு. நியூ டைமென்ஷன். நியூ டைமென்ஷன். இந்த புது வருஷத்துல உங்களுக்கான ஆசீர்வாதம் புதிய பரிமாணத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம். ஆமென். அனதர் லெவல் சொல்றோம்ல, வேற லெவல். அதாவது புழு என்னவாயிருச்சு? வண்ணத்து பூச்சி ஆயிருச்சு. விதை என்ன ஆயிருச்சு? புதிய மேனியோடு முளைத்து வந்த திராட்சை பழம் என்ன ஆயிருச்சு? சாராகி விட்டது. ஒலிவக்காய் என்ன ஆயிருச்சு? எண்ணெய் ஆயிருச்சு. another level of anointing. ஆண்டவர் இந்த நியூ இயர் வருகிற இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண போறார். I receive it in He Jesus. is going to activate the new realm in your ministry, Amen. in your family, in your life. Amen. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது இந்த prophetical message? Yes. Hallelujah. Hallelujah. முடிச்சிட்டு வந்ததுக்காக I am so thankful to God. Yes. ஒரு நல்ல செய்தியை சூடா வாங்கிட்டு போறோம். Hallelujah. 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 என்ன செத்து போனவன் நான் நினைச்சேன். இல்லையே, உசுர் இருக்குடா. ஆமென். Hallelujah. Hallelujah. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லை. உங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கத்தர் தர்றப்ப உங்க பழைய அவமானத்தினுடைய எந்த அடையாளத்தையும் அதுல பார்க்க முடியாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய பரிமாணம் வர்றப்ப அதுல பழைய அவமானத்தோட எந்த அடையாளம் என்னன்னா காணவே முடியாது. போராடியும் உங்களை விட்டு விலகாதிருந்த சில அவமானங்களை உங்களுக்கு ஒரு நியூ லெவல்ல கத்தர் கொண்டு வர்றப்ப நீ தேடியும் அதை காணாதிருப்பாய். தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அவமானத்தை என்னை விட்டு நீக்கணும்னு எவ்வளவு போராடினேன், ஆனா அந்த அவமானம் என்னை விட்டு என்ன செய்யல? நீங்களே. ஆனா இன்னொரு லெவல்ல உங்களை கத்தர் வைக்கிறாரு. அந்த லெவல்ல இந்த நாட்கள்ல நீங்க சந்திச்ச அவமானங்களை நீ அந்த நாள்ல தேடியும் காணாதிருப்பாய். தேடியும் காணாதிருப்பாய். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் அவரே, நித்தியம் சத்தியம் அவரே, நித்தியம் சத்தியம் அவரே, நித்தியம் சத்தியம் அவரே. சர்வ சிருஷ்டிக்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். 1 கொரிந்தியர் அழியாமை உள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ புதைக்கப்பட்ட ஆள் இல்ல, நீ விதைக்கப்பட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கனவீனம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி மாறப்போகுது? கனமாய். பலவீனம் எப்படி மாறப்போகுது? பலமாய். அவமானம் எப்படி மாறப்போகுது? வெகுமானமாய். அல்லேலூயா. 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 இன்னும் ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு நினைப்பூட்டுறாரு. உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா ஏரியாவையும் ஆண்டவர் தொட்டிருப்பார். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமென். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பழைய காரியத்தினுடைய எந்த சின்ன சோடு கூட இருக்காது, மொத்தமா மாறி இருக்கும். ஆமென். அப்படின்னா மொத்தத்தையும் தொட்டிருக்காருன்னு அர்த்தம். மொத்தத்தை தொட்டிருக்காரு. உங்க காரியத்துல தேவன் தொடாத பகுதியே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மண்டலத்துக்கு உங்களை ஆண்டவர் கொண்டு வருகிற
ஒரு தருணத்துக்கு பக்கத்துல வந்திருக்கிறீங்க. ஆமென். கிட்டத்துல வந்திருக்கிறீங்க. ஆமென். எல்லாமே மாறப்போகுது. எல்லாமே மாறப்போகுது. அடியோட மாறப்போகுது. ஆமென். அடையாளம் தெரியாம மாறப்போகுது. ஆமென். அதனாலதான் கதற நீங்க தனியா நின்ன பொழுது அவர் உங்க பக்கத்துல கையை கட்டி நின்னாரே ஒழிய அவர் குறுக்க வராம இருந்ததுக்கு காரணமே இந்த நியூ டைமென்ஷன். ஆமென். உனக்கு பதில கொடுத்திருந்தா இந்த புதிய பரிமாணத்தை உன் வாழ்க்கையில நீ பார்த்திருக்க மாட்ட. இது உன் மேல நான் வச்ச இரக்கம், உன் மேல நான் வச்ச தயவு, உன் மேல நான் வச்ச பிரியம். ஆமென். நல்ல வேளை ஆண்டவரே, குழியில தூக்கி போடப்பே வராம இருந்தீங்களே. ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா. அந்த கற்பு கரசி என் மேல ஒரு பழிய போட்டப்ப குறுக்க வராம இருந்தீங்களே. ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா. அவன் போன உடனே நினைவு கூர்ந்து என்ன வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மறதியை தந்தீங்களே. ஸ்தோத்திரையா. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. என் ஆண்டவர் ஒண்ணு செய்யாம கையை கட்டி நின்னா கூட அது இரக்கம் தான். எஸ். என் மேல வச்ச இரக்கத்தினால தான் நீங்க கையை கட்டி நின்னீங்க ஆண்டவர். ஸ்தோத்திரையா. அல்லேலூயா, ஹalleluya. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான ஒரு பெரிய காரியத்தை எனக்கு செய்யறதுக்காக என்னுடைய துன்பத்தின் நடுவுல நீங்க சைலண்டா என் கூட நின்னதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. எல்லாரும் எழுந்து நின்று உங்க அன்புக்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும். நான் உன்னை மறக்கல. அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும். உன் கூடவே நானும் பயணிக்கிறேன். இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? முடிவே இல்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும். அவை ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கும். மகிமையான மறுரூபம் தோறும் புதிதாய் இருக்கும். மகிமையான மறுரூபம். ஏன் ஆண்டவரே பதில் செய்யல? அவ்வளோ பேர் என்ன நடுவுல நிறுத்தி என்னென்னமோ கேள்வி கேட்டாங்களே. அத்தனை பேருக்கு நடுவுல நான் உங்க நாமத்து நிமித்தம் அவமானப்பட்டு கூனி குறுகி நின்ன ஏன் ஆண்டவரே நீங்க குறுக்க வரல? 1000 கேள்விகளோட இந்த மாலை நேரத்துல இந்த கூட்டத்துல வந்து நீங்க பங்கெடுத்திருக்கிறீங்க. எத்தனையோ ஜெபங்கள், எவ்வளவோ கதர்ன, உங்கள்ட்ட இருந்து ஒரு பதில் எனக்கு வரல. ஆண்டவர் சொல்றார், நான் சைலண்டா தான் நிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகல. நான் உன் குடும்பத்தை விட்டு விலகல. ஆனா நான் அமைதியா இருக்கிறேன். உன்னோட தான் இருக்கிறேன். உன்னை விட்டு விலகல. உன்னோட தான் இருக்கிறேன். இந்த பாதை நான் உனக்கு நியமிச்ச பாதை. உனக்கு நான் நியமிச்ச பாதையில உன்னை தனியா விட்டு நான் விலக மாட்டேன். உனக்கு நான் நியமிச்ச பாதையில உன்னோட நானும் நடந்து வர்றேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ அக்கினி ஜுவாலையில நடக்கும் பொழுது அது உன் மேல பற்றாதே. உன் கூட தான் இருக்கிறேன். மறந்துட்டேன்னு சொல்லாத, உன் கூட தான் இருக்கிறேன். இந்த பாதையை நான் தான் உனக்கு நியமிச்சேன். இதுல நீ தனியா பயணிக்கல. அமைதியா நானும் உன்னோட வர்றேன். பதில் கொடுத்தேன்னா உனக்கான நேரத்தில் நான் வச்சிருக்கிற அந்த மகிமையான மறுரூபத்தை நீ இழந்துருவ. மகனே மகளே, நான் உனக்கு பெருசா செய்ய போறேன். உன் லைஃப்ல நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன். அவமானம் இருந்த இடத்துல உனக்கு நான் தருகிற புதிய பரிமாணம் இருக்கும்.
புதிய பரிமாணம் இருக்கும். அது வெகுமானத்தோட வருது. அந்த புதிய பரிமாணம் வெகுமானத்தோட வருது. இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில நீ பார்க்கிற அவமானங்களை அந்த நாட்கள்ல நீ தேடியும் காணாதிருப்பாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். I am going to honor you. நான் உன் லைஃப்ல மகிமைப்பட போறேன். நான் உன்னை மேன்மைப்படுத்த போறேன். இந்த காரியத்தின் முடிவில் என்னுடைய மகிமை விளங்கும். உன் மேல 1000 பேருக்கு சந்தேகம் வரலாம், ஆனா என்ன குறிச்ச சந்தேகம் மாத்திரம் உனக்கு வராதிருப்பதாக. நீ கதை இல்லை, நீ வெத. நீ வெத. செத்ததை புதைப்பாங்க, ஆனா உசுரோடு இருக்கிறதா விதைக்க முடியும். என் வார்த்தை உனக்கு இருக்கிறதுனால தான் நான் உன்னை விதைச்சேன். நான் உன்னை விதைச்சேன். நான் உன்னை விதைச்சேன். வேற லெவல் அனாயிண்டிங்கோட, வேற லெவல் மறுரூபத்தோட உனக்கு ஒரு அரங்கேற்றம் உண்டு. உனக்கு ஒரு அரங்கேற்றம் உண்டு. நீ பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்டேஜ் இல்லை, நான் உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற ஸ்டேஜ் அது இருக்கும். அப்படி ஒரு போடியம் உனக்கு வருது. அப்படி ஒரு தருணம் உனக்கு வருது. அப்படி ஒரு மகிமையான தருணம். That is my appointed time. நான் உனக்காக குறிச்ச நேரம் அது. உனக்காகவே குறிச்ச நேரம் அது. அந்த நேரம் வருகிறது. That appointed time. That appointed time is coming. அந்த குறிச்ச நேரத்துல உனக்குள்ள நான் லோட் பண்ணி வச்சிருக்கிற அந்த அனாயிண்டிங்க நான் ரிலீஸ் பண்ணுவேன். நான் ரிலீஸ் பண்ணுவேன். A new level of anointing, national level anointing, international level anointing, not territorial blessing. Rahasklam brakityoksarakie thali bram la hoska. Thank you pa. Thank you pa. Thank you pa. ஒரு பலத்த ஆளுகை, பலத்த ஆளுகை. இதுவரை உனக்கு இருந்த எல்லைகள் சுருக்கமா இருந்துச்சு. ஒரு சின்ன எல்லைக்குள்ள நான் உன்னை வச்சிருந்தேன். ஒரு சின்ன எல்லைக்குள்ள நான் உன்னை வச்சிருந்தேன். ஆனா எல்லைகளை கடந்து நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியான ஒரு புதிய பரிமாணம், a new dimension is going to unfold in your life. அநேக வாசல்கள் உனக்கு அடைக்கப்பட்டது. ஆனா ஒரு பெரிதும் அனுகூலமான வாசல் என்னாலே உனக்கு திறக்கப்படும். இதோ ஒரு புதிய வாசலை உனக்கு திறக்கிறேன். இதோ ஒரு புதிய வாசலை உனக்கு திறக்கிறேன். ஒரு புதிய வாசல், a new door, a new door. Thank you. இந்த இடத்துல இந்த தரிசனத்துக்கு ஆண்டவர் ஒரு புதிய 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 வாசலை திறக்கிறார். இந்த ஊழியத்துக்கு, இந்த முடிச்சூர்ல ஒரு புதிய வாசலை ஆண்டவர் திறக்கிறார். A new door, open door. ஒருவன் அதை பூட்டுவது இல்லை. Thank you, Abba. Thank you for your word. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கண்ணீர்கள் கடக்கும் போது அவனோட்டு விலகல, என்னோடு இருக்கேன். மனுஷங்க மறந்தாங்க, நான் உன்னை மறக்கல. அக்கினியில் நடக்கும் போது உனக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன்.
உமது பார்வையிலே உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். உமது பார்வையிலே விலையேற பெற்றவள் நான். மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நடனமாடும். மதிப்புக்கு உரியவள் நானே இன்று மகிழ்வுடன் நடனமாடும். நன்றி ஐயா, நன்றி ஐயா.